சித்தர் பூமி. எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த எங்களுடைய குருநாதர் அக்ஷய லக்ன பத்ததி எனும் ஏல்பி ஜோதிடத்தை உலகுக்கு அளித்த டாக்டர் புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு வணக்கம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது குண்டிக்கான ராதாகிருஷ்ண பட் ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் அக்குபங்சரிஸ்ட். ஐயா அவர்களிடம் ஏஎல்பி ஜோதிடம் பயின்று அதனை பிராக்டிஸ் செய்து வருகிறேன். தமிழ்நாடு தஞ்சை பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி அக்குபங்சர் பயின்று அக்குபங்சரிஸ்டாகவும் பணிபுரிந்து வருகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்க்கறது, எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுது, இந்த பிரச்சனை சரியாகணும் அப்படின்னா டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம அடிக்கடி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வா இது இருக்கு. சில சமயங்கள்ல நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கோ இல்லை நமக்கே கூட இந்த நிகழ்வு நடக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி நம்ம எதிர்கொள்றது? இது ஜோதிட ரீதியாகவும் சரி, மருத்துவ ரீதியாகவும் சரி, இதை எப்படி ஒரு சரியான முறையில் நம்ம எப்படி கொண்டு சொல்றது? இந்த இடத்துல இது என்னோட மருத்துவ அனுபவமாகவும் இருக்கு. ஏஎல்பி வகுப்புகள்ல ஐயாவும் அதே விஷயத்தை அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, நம்ம அடுத்து பண்ண வேண்டிய விஷயம் என்னவா இருக்குன்னா, இன்னொரு டாக்டர் கிட்ட செகண்ட் ஒப்பீனியன், அதாவது வேற ஒரு டாக்டர்கிட்ட அவர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் வாங்கி அந்த டாக்டர் என்ன சொல்றாருங்கிறத பார்க்கலாம். தேவைப்பட்டதுன்னா மூணாவது டாக்டர்கிட்டையும் போய் பிரச்சனைகளை காமிச்சு டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து சொல்லி தேர்ட் ஒப்பீனியனும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தேவையா இல்லையாங்கிறது முடிவு பண்ணலாம். ஏன்னா ஜோதிட ரீதியா பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல ஆப்ரேஷன் தேவையில்லாத இடங்கள்ல ஒரே ஒரு மருத்துவரோட கருத்து மட்டும் கேட்டு ஆப்ரேஷன் பண்றாங்க. அதனால நிரந்தர பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க. இந்த இடத்துல நாங்க கேட்டுக்கிறது என்னன்னா, ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது தயவு செஞ்சு இன்னொரு டாக்டர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் போங்க, தேவைப்பட்டதுன்னா தேர்ட் ஒப்பீனியனும் போங்க. ஏன்னா பெரும்பான்மையான சமயங்கள்ல ஒரு டாக்டரோட ஒப்பீனியன் இன்னொரு டாக்டர் இல்லை, இது ஆப்ரேஷன் இல்லாமையே சரி பண்ண முடியும், அந்த மாதிரி சொல்லக்கூடிய நிகழ்வாக தான் இது அமைஞ்சிருக்கு. அதனால தவிர்க்க முடியாத ஒரு சில சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சில சூழல் இருக்கு. உதாரணமாக ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது, அவங்களுக்கு இது பண்ணி இந்த போன் கட் ஆகிருக்கு. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் அது ஒன்றும் பண்ண முடியாது. அது தவிர்த்த நிறைய இடங்கள்ல ஒரு ஆப்ரேஷன் தேவையா இல்லையாங்கிறது ஒருத்தரோட லைஃப்ல ஒரு முக்கியமான விஷயம். அந்த இதை ஒரு கவனமா கொண்டு போகணும். ஏன்னா அதுல ஒரு நல்லது நடந்தாலும் அந்த சம்பந்தப்பட்டவர் தான் அதை அனுபவிக்க போறாரு, கெட்டது நடந்தாலும் சம்பந்தப்பட்டவங்க தான் அனுபவிக்க போறாங்க. அதனால ஆபரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்கள்ட்ட இன்னொரு டாக்டர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன், தேவைப்பட்ட தேர்ட் ஒப்பீனியன் எடுக்கும்போது நம்ம வாழ்க்கை ஒரு சரியான திக்கில நம்மளால கொண்டு போக முடியும். நமக்கு இருக்கக்கூடிய உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம எளிமையா நம்ம சரி பண்ணிக்க முடியும். இது லட்சக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் ஏஎல்பி ஜோதிடத்துல இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் போங்க அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல ஐயா கொடுத்திருக்காரு. என்னோட மருத்துவ அனுபவத்திலையும் அதே ஒரு இதுதான் நான் உணர்ந்திருக்கேன். இந்த விஷயத்த உங்க முன்னாடி வைக்கிறதுக்கு விருப்பப்பட்டதுனால இந்த விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். மருத்துவம் மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்கள், எல்லா விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் இது வாழ்வியல் ஜோதிடமா ஐயா ஏஎல்பி அடிப்படை ஜோதிட வகுப்புகள்ல சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, கன்னடம் போன்ற மொழிகள்ல வகுப்புகள் நடக்குது. தமிழ்ல நேரடி வகுப்பாகவும் இருக்கு, ஆன்லைன் வகுப்பாகவும் இருக்கு. ஒவ்வொரு மாசமும் இந்த வகுப்புகள் தொகுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டு அந்த ஏஎல்பி ஜோதிடத்தோட அந்த அடிப்படை நமக்கு தெரியும் போது நம்ம இனி வரக்கூடிய காலத்துல நம்ம லைஃப்ல என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி ஒன்று கிடைக்கும். அந்த கிளாரிட்டி ஒன்று கிடைக்கும் போது நமக்கு வாழ்க்கையில ஒரு நம்ம செய்யக்கூடிய செயலோட விளைவா ஒரு நிம்மதியும் ஒரு அமைதியும் கண்டிப்பா உருவாகும். இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கணும். வாங்க ஏஎல்பி ஜோதிடம் படிக்கலாம். இந்த கோர்ஸ் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு கொடுத்த என்னுடைய குருநாதர் டாக்டர் புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். உங்கள் அனைவருக்கும் நன்றி.
சித்தர் பூமி.